எனக்கு கோபமே வராது, நீங்க என்ன வேணா கேட்கலாம். ஆனா திடீர்னு கேட்டா மட்டும் குப்புன்னு வேர்க்கும். என்னங்க? நோ டாக்டர், அந்த சின்ன பையனை போய் என்னங்க அவங்க இவங்கன்னு கூப்பிடுங்களே. ஐ டோன்ட் லைக் திஸ். அல்போ அதெல்லாம் ஒண்ணு. நீங்க உங்க கூட பிறந்தவங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. How sweet of you. மாமா, என்னங்க இந்த கைராசி எப்படி மாமா? கைராசி நல்லதா இருக்குது, பைராசி தான் கொஞ்சம் தகராறு. மொத்தத்துல உங்க அம்மா கிட்ட தானே நான் அசிஸ்டன்டா இருக்கேன். என்ன பண்ண? இது வரைக்கும் சுமார் எத்தனை ஆபரேஷன் பண்ணிருப்பீங்க? ஒன்னு ரெண்டு. மேஜர்ல ஒரு 1750, மைனர் ஆபரேஷன்ல ஒரு 2000 இருக்கலாம். அதுல எத்தனை போச்சோ எத்தனை பழச்சுதோ. ஏங்க, மத்தவங்க விஷயத்துல நான் தலையிடுற பழக்கமே கிடையாது. என்னுடைய பிரின்சிபல் என்ன தெரியுங்களா? என்னங்க? நான் அங்க பேசிட்டு இருக்கேங்க, மத்தவங்க விஷயத்துல நான் அனாவசியமா தலையிடுவேன். அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்வேன். பிகாஸ் ஐ எம் a lawyer. மாமா, நீங்க என்ன கிரிமினலா? அவர் கிரிமினல். என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு? ஐயா என்ன கேட்டா? நான் என்ன கிரிமினல் லாயரா சிவில் லாயரான்னு கேட்டான். அதான் கேட்டா. நான் உங்க அப்பா கிட்ட சீனியரா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜூனியரா இருக்கேன். அப்ப ரெண்டாம் கட்டா. ஒரு வக்கீல கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கேனே, அது போதாதான் என் பொண்ணுக்கு ஏன் அந்த அவஸ்தை? ஓஹோ, வக்கீல் தொழில் தான் அவ்வளவு விளக்காரமா இருக்கா அவனுக்கு? முதல்ல அப்படி இல்ல, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்ட பிறகுதான் புரிஞ்சது. ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன், நான் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்ததா? ஓட்டிட்டு இருந்தீங்க, எந்த கட்சிக்காரனாவது வரமாட்டானா வாசல்ல காத்துக்கிட்டு கிடந்தீங்களே, அப்ப எல்லாம் இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் பட்ட கஷ்டம் எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க. எங்க அப்பா முன் யோசனையோட என்ன டாக்டரை படிக்க வச்சார், இந்த குடும்பம் படிச்சது. ஐயோ, எங்க அப்பனுக்கு தான் எனக்கு ஒரு பொண்டாட்டி தான் ஒண்ணு கேட்டேன். ஒரு டாக்டரை கொண்டு வந்து என் கழுத்தை கட்டிட்டு போயிட்டாரு. அந்த டாக்டரை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு என்ன தெரியும்? சந்தோஷமா இருக்கிற நேரம் பார்த்து எவனோ ஒருத்த சாக கிடக்குறான்னு வந்து கிடவு தட்டுவான். நீ பாட்டுக்கு நான் அம்போன்னு விட்டுட்டு பொட்டியை தூக்கிட்டு பொட்டுல போடுவேன். அப்புறம் ராத்திரி பூரா நான் கட்டில உட்காந்துட்டு தொட்டில ஆடிட்டு இருப்பேன். ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை என் பொண்ணுக்கு வேணுமா? டாக்டர்னா அவ்வளவு விளக்காம போச்சு உங்களுக்கு? நீ ரொம்ப வரம்பு மீறி பேசுறேன். நீங்க தான் வார்த்தையை கொட்டிட்டு இருக்கீங்க. I know what I am talking. What do you mean? I mean what I say. அடி சரிதான் போடி வாயாடி சண்டைக்கு நீயா சரியோடி. கண்ணா, சில முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அதை ஜாடமாடையா கண்டுக்காம எழுந்து போயிடணும். அதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆனா சில முண்டங்களுக்கு இது ஒண்ணுமே தெரியறது இல்ல. திருட மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கு. ஏண்டா கண்ணா, இதெல்லாம் நம்ம வீட்டு சோபாவா? அண்ணா சார், தன் கைக்கு வரதுக்கு முன்னாலேயே தனக்கு எல்லாமே சொந்தம்னு சில தடிமாடுக்கு தன்னாலேயே பலாது. இதெல்லாம் பைத்திய ஆஸ்பத்திரியா? அப்பா கிட்டியா? எனக்கு நீங்க எப்படி சொன்னாலும் பிடிக்கும். என்ன ஒரே இறைச்சல். மனுஷனோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டி நான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும். அடக்கத்துக்கு ஒரு அடை இருக்கு, அதை உடைச்சிட்டீங்கன்னா அவளை அடக்கவே முடியாது.